அண்ணா சட்டை தைக்கணும்ண்ணே. யாருக்குங்க? ஏன் சட்டை தான் உங்களுக்கா? இந்த சட்டையும் தைக்கணும், இந்த பேண்ட்டையும் தைக்கணும். சரிங்க சரிங்க சரிங்க. கரெக்டவா? யோ பேண்ட் சட்டை தானே தைக்கணும்? ஆமாம். நீ பேண்ட் சட்டை எடுத்துட்டு வரலையா? இது உள்ள பிஞ்சிருக்கு. உள்ள பிஞ்சிருக்குன்னா வீட்டுக்கு போய் மாற்றிட்டு பையில வச்சு எடுத்துருவாயா? சட்டை வந்து கம்கோட்டில் பிஞ்சிருக்கு. கம்கோட்டில் அது ஃபஸ்ட்டு சட்டையை கழட்டி தரேன். சட்டையை கழட்டி. ஏயா நான் காலையிலே வீட்டில் கொண்டாடிக்கிட்ட வந்து சண்டை போட்டு டென்ஷனாக வந்திருக்கேன். நீ வேற டென்ஷன் முட்டாத. இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டு சட்டையை கழட்டி தரேன். கம்கோட்டை அடிச்சு கொடுத்துரு. சட்டை கேட்டு நீ சட்டை இல்லாமல் அம்மனமா நிற்கியா? எப்படி நிற்ப? இல்லை நான் பப்பளிக்கல கடத்தல் ஓரமாவா? இங்கே நானே மரத்தல்ல வச்சுட்டு உட்காந்துருக்கேன் கடை கிடைக்காம. நீ ஓரமா எங்கே நிற்ப சட்டை கேட்டுட்டு? நான் என்னுடைய சௌதரி சார் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புரியுதா சார்? இது சட்டையை கழிச்சு கொடுத்தோன்னே அப்புறம் பேண்டை கழட்டுறேன். பேண்டை கழட்டுனா பேண்டை நான் ஓரமாக நின்றுக்கிறேன். ஐயோ இது வந்து உன் வீடு கிடையாது. நீ பேண்டை கேட்டுறேன், சட்டை கேட்டுறேன், ஜட்டி கேட்டுறேன், பனியனை கேட்டுறேன்னு போய் வீட்டுக்கு போயிட்டு மாற்றிட்டு அலசி துவைச்சி எடுத்துருவான். எனக்கு வீடு திருவண்ணாமலை ஒன்றும் இல்லை. வாட்டர் டேங்க் ஏறினேன். வாட்டர் டேங்க் ஏறும்போது கவட்டியில் பிஞ்சு போச்சு. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? காம்பவுண்ட் ஏறி குதிச்சேன். ஐயோ அப்படி நீ ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா புதுசாக சட்டை வைக்கும் வாங்கி மாற்றிட்டு. என்கிட்ட இருக்கிறது 100 ரூபா தான் சார் இருக்குது. சரி அதை வந்து அடிச்சுட்டு போகலாம்னு வந்தேன் சார். கொஞ்சம் மனசு வைங்க சார். ஐயோ இது பண்ண முடியாது ஐயா. நான் வந்து அது மாதிரி பண்ணது கிடையாது. பழைய ட்ரெஸ் நான் தைக்க மாட்டேன். நீ துவைச்சி எடுத்துட்டு வரல, ஒன்று புதுசாகவும் கொடுக்கல, நான் என்ன பண்றது? நான் கழட்டி தரேன் சார். இல்லை உங்கள் பேண்டை கொடுங்க. என் பேண்டை கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் போட்டுக்கிறேன். அது இரு கொஞ்ச நாள் என் பேண்ட் சட்டை கட்டி கொடுத்து நான் என்ன பண்றது? இல்லை சார், நான் ரோட்டில் நீங்கள் உட்காந்தானே நான் துணி இல்லாமல் உட்காந்துருக்கப்போ ஒன்றும் தெரியாது சார். ஐயோ இப்போ நீ எனக்கு வந்து பிபி ஏற்றுற. நானே சாப்பிடும். நான் என்ன சொன்னேன், சட்டையை வந்து நான் மறைஞ்சு நின்றுக்கிறேன் சார். பேண்டை கட்டும் போது என் பேண்டை அடிக்கும் போது உங்கள் பேண்டை கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க, உங்களை யார் பார்க்க போகிறா? சார் ப்ளீஸ் சார், நான் பஸ்ஸில் ஏற முடியாது சார், ஓட்டையா இருக்கு. ஏய் நீ என்ன உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒன்று பண்ணுங்க, வேற துணி இருக்கா உள்ள? துணி இருக்கு, லேடிஸ் இந்த லேடிஸ் துணி தான் இருக்கு. அது குழந்தை துணியா இருக்கு. எது இதையா நீ கட்டிக்க முடியும்? யாராவது பேண்ட் சட்டை கொடுத்துருப்பாங்கல்ல? ஏதா யாராவது பேண்ட் சட்டை கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். யோ கஸ்டமர் வந்தா என்ன திட்டுவாங்க? போயா யாரு ஒரு கஸ்டமர், நீ ஒரு ஆளு, நீ வந்துட்ட. இல்லை யாரு பார்க்க போறாங்க கூட? கொஞ்சம் இறக்க போடு. யோ போயா, வேலை செய்ய கூட நிம்மதி இல்லாம ஆக்குறேன் நின்று. சரி, புது சட்டை அளவு எடுக்க முடியுமா? புதுசாக எடுத்துட்டு வந்து கொடுங்க, நான் தைச்சு தரேங்கிறேன். சரி அளவு எடுங்க. புதுசுக்கு அளவு எடுங்க. ஏன் துணி இல்லாமல் அளவு கொடுத்து நீ என்ன பண்ண போற? நான் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சேன், துணி எடுப்பேன். வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு துணி எடுப்பேன். உனக்கு புரியுதா? டைலர்கிட்ட போனா புது ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும். ஐயா என்ன வாங்கலையா? என்ன வாங்கலாம்? ட்ரெஸ்ஸே வாங்கல. ட்ரெஸ் வாங்காம அளவு கொடுக்க வந்திருக்கிறேன். வேலை செஞ்சு தான் வாங்கணும். வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் சம்பளம் தருவாங்க. நீ வேலையை செய்யாம சம்பளம் கேட்கற மாதிரி இப்ப நீ துணியே இல்லாம ட்ரெஸ் தைக்க வந்திருக்கிற. போய் உன் வேலையை பாரு. ஐயா என்னன்னு பண்றீங்க? என்னையா தைக்கிறேங்க. நேற்று குத்துட்டு போனது தைச்சிருக்கேண்ணா. இருப்பா காலை நீ யாரு ஏமல கை கம்பர்னா இல்ல பைலான் மாதிரி அறிவு இருக்குல்ல. கஸ்டமருக்கு பாரு, நேத்து அட்வான்ஸ் வாங்கிட்டா. சோறு தான திங்கற. இன்னைக்கு சோறு யோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் பொழப்ப கெடுக்க வந்து. நேத்து குத்துட்டு போன துணியை இருக்குதுமியா வெச்சிட்டாரா இல்லையான்னு கேட்க வந்தேன். நீ யாரு குறுக்குல பேசுறதுக்கு? வீடு இருக்கு இங்க இருக்கட்டா. துணி போறது அதை தச்சு கொடுங்க. சும்மா உங்க சட்டை ரெடியா இருக்கு. உங்க சட்டை ரெடியா இருக்கு. ரோட்ல போறலாம் கூட்டி வச்சு பேசிக்கிறேன். என் துணியை தச்சு கொடுங்க. அவரு கஸ்டமர் தான்ப்பா, துணி தைக்க வந்தாங்க. துணி கடத்தல காட்ட சொல்லு. இது அவுத்து காட்டுவா? என்னது அவுத்து காட்டு? ரோட்ல போய் காட்டு. போயிட்டாங்க ஓரமா நில்லுப்பா, நான் பழப்ப பார்க்கணும். என்ன துணியே இல்லாத கிட்ட பேசிக்கிறேன். நான் ட்ரெஸ் தச்சு கொடுத்துறேன். என் ட்ரெஸ் ஊருக்கு போன கிளம்பிட்டேன். போடணும். கடை காலம் ஃபுல்லா இங்க தான் போட்டிருக்கேன் நானு. ஒன்னு பாத்துக்கிறேன். ஆளு வச்சு மிரட்டு இல்ல அடியா நீ வேற ரவுடி வச்சு மிரட்டுறியா? நான் ரவுடி வச்சு மிரட்டினா? ஐயோ அவர் கஸ்டமர் ஐயா. அந்த மூஞ்சி பார்த்தா கஸ்டமர் மாத்திரியா? இங்க பாருங்க, பட்டன் கொஞ்சம் கட்டணும். இன்னும் கொஞ்சம் அங்க போய் வெயிட் பண்ணுங்க. வேலை வெட்டில கஸ்டமர் மூஞ்சி பாருங்க. நீங்க அம்மா நிக்கிறாப்ல பையில துணி நான் கடையை எடுத்து வச்சு நான் வீட்டுக்கே கிளம்பிடுவேன். இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு. வச்சுக்கிறேன் ஒண்ணு. போடுங்க. ஒரு எந்த ரோட்ல போவேன்? எந்த ரோட்ல உனக்கு எந்த ரோட்ல போனா? உனக்கு எந்த தம்பியா உங்க சண்டை போய் அங்க வச்சுங்க, கடை முன்னாடி வச்சுங்க. போங்க ஏட்ட உன்கிட்ட தான் பேச வந்தேன். ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட நீ பேசுறேன். அவரு பேசுறாரு, அப்ப நான் பதில் சொல்லணும்ல. அவரை நான் அனுப்பிச்சு விடுறேன். போயா நான் தூக்குறேன். நீ இல்ல உன் தாத்தா வந்தா தூக்க முடியாது. நான் 110 கிலோ வெயிட் எப்படி தூக்குவா? இங்க பாருங்க ஆள வச்சு காமெடி ஏங்க. ஒரு 10 நிமிஷம் போய் டீ சாப்பிட்டுருவாங்க. நான் பட்டன் கட்டிட்டேன். காமெடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வேலை முடிக்கிறதுக்குள்ள ஏத்தணும்னு வச்சுக்கவே.
கொண்டு போய் ஏற்று. எல்லாம் மயனுக்கு இது ஒன்று வச்சுன்னு வச்சுக்க பூமி உள்ள போயிடும், மண் எது மண்டை எதுவும் தெரியும். ஐயோ எதா இருந்தாலும் அங்க போய் கத்துங்க ஐயா. போங்க ஐயா, வச்சுக்கிறேன் உடனே இது. போங்க ஐயா, போங்க ஐயா. வண்டி 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 அப்பா, நீங்க கடை எனக்கு வருமானம் வந்த மாதிரி தான் கடை வேணா நான் கடை